Bonjour, aujourd'hui c'est 7 janvier 2026. Today it is 7th January 2026. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி. பிரெஞ்சு வழியாக அன்னையின் அருள்வாக்கை படித்து பிரெஞ்சை கற்றுக்கொள்ளும் முயற்சியில் தொடங்குகிறோம். இப்பொழுது லா பே அப்படிங்கிறது பீஸ் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். லா பே என்றால் த பீஸ்னு அர்த்தம். அதுல இப்ப நம்ம படிக்க போறது இந்த ஹைலைட் பண்ணது படிக்கிறேன். En vérité, la paix est tout à fait indispensable, car sans la paix, la moindre chose devient une grosse affaire. இதை tout à fait indispensable சேர்த்தும் படிக்கலாம். வெரித்தே வெரித்தே அப்படின்னா ட்ரூத் அப்படின்னா இன் ட்ரூத். வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்றேன், இங்கிலீஷ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். லா பேனா த பீஸ், இஎஸ்டிஏனா ஈஸ், அது பீஸ் ஈஸ். டூத் ஆஃபேனா டோட்டலின்னு அர்த்தம். டூத் ஆஃபே, டூனா ஆல், ஆஃபேனா செய்வது மாதிரி வரும். அதை சேர்த்து படிச்சா ஆல். இட் இஸ் ஃபுல்லி இன்டிஸ்பென்சிபிள் இங்கிலீஷ்ல சொல்ற அதேதான் பிரெஞ்சுல சொல்லுவோம் indispensable. உச்சரிப்பு மட்டும் அப்படியே மாறுது. அப்புறம் செமிகோலனுக்கு அப்புறம் கார். இப்போ அதாவது இதோட பொருள் தவிர்க்க முடியாது, முழுமையாக அமைதியை உண்மையில் தவிர்க்க முடியாத ஒன்று, இன்றியமையாத ஒன்று என்று சொல்வது இன்னும் சிறப்பா இருக்கும். கார் பிகாஸ் எங்கெல்லாம் கார் வருதோ அங்கெல்லாம் பிகாஸ் போட்டீங்கன்னா பொருள் சரியாகும். சான்ல பே அப்படின்னா வித்தவுட் த பீஸ். சானா வித்தவுட் த பீஸ். முவாந்திர ஷோஸ், அது மூணு சேர்ந்துதான் படிக்கணும். பொதுவா லா முவாந்திர அப்படின்னா லீஸ்ட்னு அர்த்தம். த லீஸ்ட் திங் அப்படின்னு இந்த இடத்துல பொருள். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல லா மேயர்னு இங்க இருக்கு, போன இதுல படிச்சோம். லா மேயர் அங்கேயும் ஷோஸ் வருது. த பெஸ்ட் திங் ஆஃப் ஃபேர்னா டு டூ. இது நம்ம போன தடவை படிச்சது. அப்ப லா மேயருக்கு ஆப்போசிட் இந்த லா முவாந்திரம். அது பெஸ்ட், இது லீஸ்ட். அப்கோர்ஸ் அது பெஸ்ட், ஆனா மேக்சிமம்ங்கிற பொருள் வரல, அட்மோஸ்ட்ங்கிற பொருள் வரல, ஆனா பெஸ்ட்ங்கிற பொருள் வருது. அது அதையும் ஒரு இதா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க லா முவாந்திர ஷோஸ், அதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லா மேயர் ஷோஸ், இங்க லா முவாந்திர ஷோஸ். ஏன் இங்க லா போட்டிருக்காங்கன்னா ஷோஸ் ஃபெமினைன், அதனால லா முவாந்திர ஷோஸ் போட்டுருக்கோம். ஓகே. devient une grosse affaire. பொதுவா அஃபேர்னா பிசினஸ்ங்கிற பொருள் வரும் பிரெஞ்சுல. ஆனா இதுலயும் ஷோஸ் ஃபெமினைன் இருக்கனால கிராஸ்ங்கிறது யூன் போட்டு அஃபேர்லாம் வருது. அதையும் பார்த்துக்கலாம். அஃபேர் இந்த இடத்துல என்ன அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. ட்ரூலி பீஸ் இஸ் பேட்லி நீடட். அது டூத் ஆஃப் இன்டிஸ்பென்சிபிள்ங்கிற வார்த்தையெல்லாம் போடல. இது வார்த்தையே இந்த ஃபர்ஸ்ட் பேட்லி நீடட் கொஞ்சம் ரொம்ப வேற மாதிரி இங்கிலீஷ் பண்ணிருக்காங்க. ட்ரூலி பீஸ் இஸ் badly needed. Without peace, the simplest thing makes at once a big fuss. சாதாரண விஷயம் கூட ஒரு மோசமாயிடுங்கிற அர்த்தத்துல இதுல இருக்கு. சின்ன விஷயம் கூட அமைதியற்று இருக்கும்போது ரொம்ப இதாயிடும். நேற்று ஒரு வீட்டுல ஒரு இதானா, இப்போ நான் உண்மையில நடந்தது சொல்றேன். நெய் சொல்லுவாங்களே, நெய் உருக்கி உண், மோரை பெருக்கி உண், நீரை சுருக்கி உண் அப்படிம்பாங்க. மோர்ல நிறைய தண்ணி ஊற்றி குடிக்கணும்பாங்க. நெய் எப்பவும் உருக்கி சாப்பிடணும், நீரை சுருக்கணும்னா கொதிக்க வச்சு குடிக்கணுங்கிறது இதை நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால நெய் ஊற்றலாம் சொல்லி மதிய உணவு நான் தனியா வீட்டுல இருந்த போது காலையில நெய் உருக்கிறதுக்கு நான் ரொம்ப அறிவாளியா என்ன பண்ண, ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த நெய்க்கிண தகுந்த வச்சு, இல்லாட்டி டைரக்டா பண்ணும்போது அது தொட முடியாம சூடா இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதை இடுக்கியில அந்த உருகின அப்புறம் இதை எடுத்துட்டு ஒரு 10 அடி கூட இருக்காது, ஒரு 5 அடி 6 அடி 10 அடி தான் இருக்கும். அது நடந்து வரக்குள்ள அந்த இடுக்கியில இருக்கிற அந்த கிண்ணம் கவிழ்ந்து கீழே விழுந்து அந்த பகுதி பூரா நெய் ஒரு வழவழப்பு. கால் வச்சா சினிமால எல்லாம் வர மாதிரி சறுக்கிட்டு போற மாதிரி. அப்ப சாதாரண விஷயம், ஒரு நெய்யை உருக்கி சாப்பிட்ற இடத்துல கொண்டு போய் வைக்கிறதும் அந்த அமைதி
அமைதி இருந்தா அது நடந்திருக்க. சின்ன விஷயம் கூட அதுக்கப்புறம் அதை மொழிகிறது, அது கொஞ்சம் என்ன வீடு புறா பறவை கால் பட்டுதுன்னு சொல்லி அது பெரிய வேலையா மாறிச்சு. அப்போ சிம்பிளஸ்ட் திங்ஸ் மேக்ஸ் அட் ஒன்ஸ் a big fuss. இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமும் நம்ம வந்து ஒரு மோசமான விஷயமா மாறிடும். சரிங்களா? இப்போ மங்கை மாதம் இங்கிலீஷ்ல இருக்கிறத படிங்க. இங்கிலீஷ்ல இருக்கிறத படிங்க. Truly, peace is badly needed. Without peace, the simplest thing makes at once a big fuss. Merci. நீங்க அதே வந்து இப்ப தமிழ்ல நீங்களே படிங்க. தமிழ்ல படிங்க. உண்மையில் அமைதி முற்றிலும் இன்றியமையாதது. ஏனென்றால் அமைதி இல்லாமல் சிறிய விஷயம் கூட பெரிய விஷயம் ஆகிவிடும். இது பெரிய விஷயம்னா மோசமானங்கிற அர்த்தத்துல வருது. அந்த மாதிரி சொல்றதுன்னா பெட்டர். இப்போ ஏன்னா கிராஸ்ங்கிறது பெருசுங்கிற அர்த்தம் வருதுனால அப்படி போட்டிருக்கு. இதே நான் இங்கிலீஷ்ல போட்டா என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க இப்ப தமிழ்ல படி. இது ஒன்றும் நல்லா இருக்கு, படிங்க. உண்மையில் அமைதி மிகவும் அவசியமானது. அமைதி இல்லாவிட்டால் மிகச் சாதாரண விஷயம் கூட உடனடியாக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இது கொஞ்சம் இதுதான் அந்த சென்ஸ் நல்லா கொண்டது. பெரிய விஷயம்னா ஒருவேளை நம்ம பெருசா நடந்தோம்னா அது வந்து தப்பார்த்தமா இருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ஓகே, இப்ப இறுதியா ஒரு தடவை படிச்சோன்னா, en vérité la paix est tout à fait indispensable car sans la paix la moindre chose devient une grosse affaire. இப்ப அது வந்து பிரெஞ்சுல படிக்கிறது பாருங்க. பிரெஞ்சுல நீங்க கேளுங்க. அது கேட்டிருக்காது உங்களுக்கு. இப்போ நான் நார்மல் ஸ்பீட்ல வைக்கிறேன். En vérité, la paix est tout à fait indispensable, car sans la paix, la moindre chose devient une grosse affaire. இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த SINS வந்து சா அப்படின்னு உச்சரிப்பு கேட்டிருப்பீங்க. அதேதான் வந்து CENT 100ங்கிறக்கும் இதே இதுதான் சா அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அதே விஷயம் நம்ம போடுறோம் பாருங்களேன். இப்ப பிளட்னு போட்டா பிளட்டுக்கு வந்து பிரெஞ்சுல சான் தான், அதுவும் SANG. அப்போ 3 ஸ்பெல்லிங் ஒரே உச்சரிப்பு. SANG சா அப்படின்னா பிளட், CENT சான்னா 100, அதுவும் வந்து அதே உச்சரிப்பு. இதுவும் சா. இது பாருங்க உச்சரிப்பு பாருங்க, அப்படின்னு வரும். இது பாருங்க இதுவும் பாருங்க சா. இந்த 3மே உச்சரிப்பு ஒண்ணு. அதனால டிக்டேஷன் வரும்போது படிக்கும்போது நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். டிக்டேஷன் சொல்லும் போது அந்த இடத்துல 100 சொல்றாங்களா, வித்தவுட் சொல்றாங்களா, பிளட் சொல்றாங்களான்னு இது வரும், அப்படி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. So en vérité la paix est tout à fait indispensable car sans la paix la moindre chose devient une grosse affaire. Merci beaucoup.